நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமேரிக்கா ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா. தமேரிக்கா நேயர்களுக்கு வணக்கம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் புயலென கிளம்பி உள்ளது நாம் அறிந்ததே. மெரினா கடற்கரையில் கிளம்பிய இந்த புயல் பல்லாயிரம் மைல் கடந்து அமெரிக்காவின் கிழக்கிலிருந்து மேற்கு கடற்கரை வரை எல்லா மாகாணங்களிலும் வீசியுள்ளது. ஆம், எங்கு பிறப்பினும் எங்கு வாழினும் தமிழன் தமிழனே என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் அமெரிக்காவில் வாழும் தமிழர்கள் பல்வேறு இடங்களிலும் ஒன்று கூடி தம் உணர்வை வெளிப்படுத்தி உள்ளனர். அமெரிக்காவில் இது கடும் குளிர்காலம். வீட்டில் இருப்பவர்கள் மளிகை வாங்கக்கூட வெளியே வர தயங்கும் நேரம். அப்பேற்பட்ட குளிரில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு ஜல்லிக்கட்டுக்கான தங்கள் ஆதரவை பதிவு செய்துள்ளனர். இதில் பெரும்பாலான இடங்களில் அந்தந்த ஊர் தமிழ்ச் சங்கங்களே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான பேரணிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தது இன்னும் சிறப்பு. நிறைய கூட்டங்களில் மதுரையிலே பிறந்து வளர்ந்தவர்கள் ஜல்லிக்கட்டுடனான தங்களது தொடர்பு பற்றியும் காளைகள் மீது தம் மக்கள் வைத்திருக்கும் அன்பை பற்றியும் பேசி நிகழ்ந்தனர். வந்திருந்தோர் அனைவர் பேச்சிலும் ஜல்லிக்கட்டு என்பதை தாண்டி தங்கள் கலாச்சாரமும் பாரம்பரியமும் தம் கண்முன்னே அழிந்து வருகிறதே என்கிற கவலையை உணர முடிந்தது. இது வெறும் காணும் பொங்கல் கூட்டமல்ல, நம் பாரம்பரியத்தையும் விவசாயத்தையும் காக்க நாமே தீர்வு காணும் பொங்கல் கூட்டம் என்பதை உறுதி செய்யும் வகையில் அட்லாண்டா தமிழர்கள் சிங்கம்புணரி பகுதி விவசாயிகள் 50 பேருக்கு தலா 2000 ஊக்கத்தொகை வழங்கியுள்ளனர். தங்களுக்கு சம்பளம் தரும் கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு மூளையாக இருந்து செயல்படுகின்றன என்ற வாதம் ஒரு பக்கம் வலுவடைந்து கொண்டிருந்தாலும் அதை பற்றியெல்லாம் சிறிதும் கவலைப்படாமல் நம் பாரம்பரியத்தை காக்க தெருவில் இறங்கி இருக்கும் இந்த தோழர்களுக்கு நம் நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துதான் ஆக வேண்டும். இவர்களின் ஒருமித்த வேண்டுகோள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் எங்களால் ஆதரவு தெரிவிக்க மட்டும்தான் முடியும். நம்மை ஆளும் மத்திய மாநில அரசுகள் தான் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்பது மட்டுமே. இவ்வளவு முயன்றும் தடை நீங்கவில்லை என்பது வருத்தமே. இந்த ஆண்டு மாட்டுக்காக இறங்கி வராத அரசுகள் வரும் காலங்களில் நம் ஓட்டுக்காகவாவது இறங்கி வந்து தடையை நீக்குமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமேரிக்கா ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா.